ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக தேர்தல் திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் சமஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஜீவா. தேர்தலை முன்னிட்டு பரவலாக இந்தியா முழுவதும் போயிருக்கீங்க. வடக்கு தெற்கு அப்படின்னு பல்வேறு பகுதிகளுக்கு, முக்கியமான பகுதிகளுக்கெல்லாம் போய் பல்ஸ் எப்படி இருக்குது, இந்தியாவின் இந்த ஓரத்திலேருந்து அந்த ஓரம் வரை என்ன மாதிரியான மனநிலையில் மக்கள் இருக்கிறாங்க, எது தீர்மானிக்கும் சக்தியாக இருக்குது, பழைய மாதிரி வருமா, கடந்த தேர்தலுக்கும் இன்னும் என்ன வேறுபாடுகள்லாம் நிறைய ஒப்பிட்டு கட்டுரைகள் பேட்டிகள் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஓவராலாக எப்படி இருக்குது இந்த தேர்தல் முடிவுகள், என்ன மாதிரியான விஷயங்களை வரும், எது தீர்மானிக்கும் காரணியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது 2014 இந்தியாவினுடைய தேர்தல் களம் மாறி இருக்கு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2014 பிஜேபி வந்ததுலேருந்து. ஆமாம், பிஜேபி வந்ததுலேருந்து இல்லை, நரேந்திர மோடி அவர்கள் மையத்துக்கு வந்ததுலேருந்து மாறி இருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு அதிபர் தேர்தல் மாரி மாறி இருக்கு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரை முன்னிறுத்தி தான் தேர்தல். அது வரைக்கும் அப்படி பாஜக கூட அப்படி போட்டியிட்டது இல்லை. இது தேர்தல் போக்க மாறி இருக்கிறத பார்க்குறோம். குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளில் 2014, 19 2 தேர்தல்கள்லையுமே மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், காங்கிரஸ் தரப்பிலிருந்து அஃப்கோர்ஸ் நம்ம அரசமைப்பு சட்டப்படி நம்ம இவர் தான் பிரதமர் வேட்பாளர், இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்லாம் சொல்கிறது கிடையாது. அப்படி முன்வைத்து நடத்துறது நாடாளுமன்ற ஜனநாயகம் கிடையாது என்றாலும் கூட, மக்களுக்கு இவர்கள் தான் எங்கள் முதல்வர் முகம் அல்லது இவர்கள் தான் எங்களுடைய பிரதமர் முகம்ங்கிறத நாம் ரொம்ப காலமாக முன்னிறுத்தி பண்ணிட்டு தான் இருக்கோம். முதல் தேர்தல் 1951-52 காங்கிரஸுடைய முகம் நேருங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று. அதுபோல தான் ஒவ்வொரு தேர்தலும் வந்திருக்கு. துரதிருஷ்டவசமாக 2014, 2019 இரு தேர்தல்களிலுமே காங்கிரஸ் தன்னுடைய பிரதமர் முகம் அப்படின்னு சொல்லி யாரையும் முன்னிறுத்தலாம். 3வது முறையாக 2024 அப்படி முன்னிறுத்தலை. இன்னும் சொல்லப்போனால் 2019 தமிழக முதல்வராக இன்று இருக்கக்கூடிய திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் காங்கிரசினுடைய பிரதமர் ஒருத்தர் தான் சொன்னார், காங்கிரஸ்காரங்களே சொல்லலாம். ஆமாம், முகமாக ராகுலை முன்னிறுத்தி பேசினார். அது ஒரு நல்ல டேக். அது செய்திருக்க வேண்டிய ஒன்று. கடந்த முறையும் அவர்கள் செய்யலை, இந்த முறையும் அப்படி செய்யலை. அது நிச்சயமாக காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு பின்னடைவு தான். அது இல்லைன்னு சொல்லி மறுக்க முடியாது. ஸோ நான் இப்போ சொல்ல வந்தது மெயின் சப்ஜெக்டுக்கு நான் திரும்பி வந்துடுறேன். ஸோ இந்த 3 தேர்தல்களில், கடந்த 2 தேர்தல்களிலுமே ஒரு முகத்தோடு தான் பாஜக நகர்ந்துகிட்டு இருக்கு. அதன் வழியாக அவர்களால் தேசிய அளவிலான ஒரு கட்டுமானத்தை உண்டாக்க முடிஞ்சு, நாடு முழுக்க ஒரே விதமான கதையாடலை உருவாக்க முடிந்தது. அஃப்கோர்ஸ் முதல் தேர்தலில் 2014 மன்மோகன் சிங் அரசுக்கு எதிராக அன்றைக்கு உருவாகியிருந்த ஒரு அதிருப்தி. 10 ஆண்டுகளுக்கு பிறகு மன்மோகன் சிங் அவர்கள் எவ்வளவோ சாதனை செய்த பிரதமர் என்றாலும் கூட அந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெரிய அதிருப்தி உருவாகி இருந்தது. ஏராளமான ஊழல் குற்றச்சாட்டுகள் உருவாகி இருந்தன. இதெல்லாம் சேர்ந்து தேசிய அளவில் ஒரு மாற்றுக்கான ஒரு வைபை கிரியேட் பண்ணி இருந்துச்சு. அதை பாஜகவும் நரேந்திர மோடி அவர்களும் ரொம்ப அழகாக கேபிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. அதை சரியாக அவங்க கையகப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த முறை 10 ஆண்டுகளுக்கு பிறகு நான் பயணம் போகும்போது பார்க்கக்கூடிய முக்கியமான அம்சம் அப்படின்னு நான் நினைக்கிறது என்னன்னா, தேசிய அளவிலான அப்படியான ஒரு கட்டுமானம் இந்த வாட்டி உருவாகலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். உதாரணமாக ராம் மந்திர்லாம் அதற்கான ஒரு முனைப்பு தான். இதை வச்சு இந்தியா முழுக்க பரப்புரை செய்யலாம்னு பிளான் பண்ணாங்க. ஆமாம், அது ஒரு ஒருமித்த கதையாடலை, ஒரு இந்துத்துவ கதையாடலை உருவாக்கணும் கூட அவங்க நினைச்சிருந்திருக்கலாம். இந்த முறை நான் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, தேர்தல் களம் அந்தந்த மாநிலம் சென்ட்ரிக்காக மாறி இருக்கு. அந்தந்த மாநிலத்தை மையப்படுத்தியதாக. இன்னும் சொல்ல போனால் 543 தொகுதிகளும் அதற்கேற்ற பிரத்யேகமான வடிவங்களை கொண்டிருக்கு. அதில் ஓரளவில் போக்கு அடிப்படையில் பல பெரும்பான்மை இடங்கள் மாநில அளவிலான ஒரு வேவை கொண்டிருக்குது. சில மாநிலங்களில் அந்தந்த பிராந்தியங்கள், அந்த மாநிலங்களுக்குள்ளாரே ஒவ்வொரு வட்டமாக பிரிஞ்சு ஒவ்வொரு விதமாக சிந்திக்கக்கூடியது. இப்போ அது பாரம்பரியமாகவே நீடிக்கக்கூடியது. இப்போ கர்நாடகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், அங்கே கடலோர மாவட்டங்கள் எப்போதுமே பாஜகவுக்கு ஒரு வலுவான கோட்டை போல திகழக்கூடியது. இப்போ அந்த இடம் எப்படி இருக்குன்னா இப்பயும் அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி சொல்கிறேன். இதே போல் மேற்கு உத்தரப்பிரதேசங்கிறது பாஜக. கர்நாடகாவில் லிங்காயத்து ஓட்டெல்லாம் அப்படியே இருக்கா பிஜேபிக்கு? இல்லை, நான் வரேன். இப்போ மேற்கு வங்கத்துக்கு உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அங்கே மேற்கு பகுதிங்கிறது பாஜகவுக்கு ஒரு பலகீனமான பகுதியாக எப்போதுமே இருக்கும். இந்த மாதிரியான இடங்கள்லாம் ட்ராவல் பண்ணுறதுங்கிறது 2014-19 இதையெல்லாம் தாண்டி அவங்க ஒரு வலுவான கட்டமைப்பை உருவாக்க முடிஞ்சிச்சு. பாஜகவுக்கு பாரம்பரிய ரீதியாக வலுவாக இல்லாத இடங்களிலும் கூட ஒரு பெரிய நெட்வொர்க்கை அவர்களால் கிரியேட் பண்ண முடிஞ்சு, ஒரு வளைவு, ஒரு கட்டுமானத்தை உருவாக்க முடிஞ்சு. இந்த முறை அது மிஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். நான் தொடக்கத்திலிருந்து கடந்த 2 மாதங்களாக நான் குந்தம் ரிப்போர்ட்டர் இதழில் எழுதி கொண்டிருக்கக்கூடிய அல்லது அரிஞ்சல்.com இணையதளத்தில் எழுதி கொண்டிருக்கக்கூடிய எல்லா கட்டுரைகளையுமே இதை குறிப்பிட்டிருக்கேன். மக்கள்கிட்ட இந்த முறை மையமாக நான் பார்க்கக்கூடிய பிரச்சனை என்பது
அவர்கள் வந்து தனக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, அப்புறம் வளர்ச்சி அப்படின்னு சொன்னால் என்னுடைய வளர்ச்சி. இப்போ என் வீட்டில் வந்து வீட்டில் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் பையன் இருக்கிறான்னா அது ஒரு விஷயமா யோசிக்கிறாங்க. அப்புறம் என்னுடைய வருமானம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு, விலைவாசிக்கும் வருமானத்துக்கும் இடையிலான அந்த இடைவெளிங்கிறது எப்படியா இருக்குது, அப்புறம் ஒரு நாட்டு வளர்ச்சி, மாநிலத்தின் வளர்ச்சி அப்படிலாம் பேசினா கூட பகுதிகளுக்கான வளர்ச்சி, ஈவன் மாநில வளர்ச்சி மட்டும் இல்லை, நீங்கள் மாநிலத்தில் ஒரு பகுதிக்கு செஞ்சுருக்கீங்க, இன்னொரு பகுதிக்கு செஞ்சுருக்கீங்களா, இந்த கேள்விகள்லாம் இருக்குது. உதாரணமாக பஞ்சாபில் போனப்போ அந்த ஏர்போர்ட், பஞ்சாபினுடைய ஏர்போர்ட்டை பார்த்து பலர் வந்து அதை குறிப்பிட்டு பேசுகிறத பார்க்க முடியுது. 1,50,000 பேர் ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் வந்து பொற்கோயிலுக்கு வராங்க. ஆனால் இந்த விமான நிலையத்தை பாருங்கள், சர்வதேச விமான நிலையம் மாரியா இருக்குது. இதே பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் சில மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா விமான நிலையத்தை எப்படி மாற்றிருக்கு பார்த்தீங்களா, அப்போ இவர்கள் ஓட்டளிக்காதவர்களுக்கு இவர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க பார்த்தீங்களா அப்படின்லாம் பேசக்கூடிய ஒரு பேச்சை பார்க்க முடியுது. இது வந்து பஞ்சாப்ல இது. அதே போல் பாஜகவுக்கு வாக்களிக்கக்கூடிய விரும்பக்கூடிய சாதாரண மக்கள்கிட்ட போய் பார்த்தா அவர்களுக்கும் பிரதானமாக அவங்க பேசுகிறது வந்து எங்களுக்கு அவங்க இதை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ இமாச்சல பிரதேசத்துக்கு போகும்போது அங்கே வந்து அவர்கள் சாலை கட்டுமானத்தில் நிறைய வேலை பண்ணியிருக்காங்க, பாஜக அரசில் பண்ணியிருக்காங்க, டர்னல்ஸ் நிறைய வந்து உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் வந்து அதே போல் வந்து இப்போ உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஏராளமான பல ஆயிரம் கோடி, அஃப்கோர்ஸ் அது பல்வேறு மாநிலங்களில் இப்போ தென்னிந்திய மாநிலங்கள்லாம் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கும் நம்மளுடைய நிதி பகிர்வு, மத்திய நிதி பகிர்வுங்கிறது ஒரு 2 லட்சம் கோடிக்குள்ளார வரும்போது உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டுமே 2 லட்சம் கோடிக்கு மேலே கொண்டு போய் கொடுத்ததை நாம் பேசியிருக்கோம். இப்போ ஆனால் அந்த நிதியெல்லாம் அங்கே கொட்டப்பட்டிருப்பது, ஏராளமான பாலங்கள், ஏராளமான சாலைகள் கட்டுமானங்கள் நடந்திருக்கிறது, வளர்ச்சி பணிகள் நடந்திருக்கிறதுங்கிறது மக்கள்கிட்ட ஒரு உணர்வை உண்டாக்கியிருக்கு. அப்போ நாம் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, மக்கள் இந்த முறை எதை நோக்கி வாக்களிக்கிறார்கள் என்றால் பிரதானமாக அவர்கள் கிடைச்சிருக்கு. பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடியவர்களும் அதை தான் பேசுகிறார்கள், ஓட்டு போட மாட்டேன் நான் மாற்றி போட போறேன்னு சொல்லக்கூடிய அதிருப்தி குரல்களும் அதை மையமிட்டே பேசுது. அப்போ நான் மிக முக்கியமாக நினைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இது வந்து மக்கள் மையமாக இந்த மாரி நிர்வாகத்தை வைத்து பேசுவதுங்கிறது அது பாஜக தலைமைக்கு எங்கோ ஒரு பதற்றத்தை உண்டு பண்ணுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு விதமாக மாறுறதுங்கிறது வந்து பிஜேபியால் அதை கட்டுப்படுத்த முடியாது. அதை முழுமையாக தன்னை வந்து ஒரு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுற மாரி 400 சீட்டு 370 300 இப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு கட்டுக்கோப்போட கொண்டு வர்றதுக்கு சிரமம். அதனால தான் அது தேர்தலுக்கு பிறகும் கூட ஏதாவது விஷயங்களை பேசலாமா பண்ணலாமான்னு புது புது விஷயங்களை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நகருதுங்கிறீங்க. இதில் நான் நுட்பமாக கவனிக்க வேண்டியது, இப்போ தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப் இதை பற்றி சொன்னீங்க. இது மூணுமே இப்போ கிட்டத்தட்ட ஆளும் கட்சியாக பாஜக இல்லை. ஆம் ஆத்மிங்கிற ஒரு மாநில கட்சி, ஆம் ஆத்மி ஒரு தேசிய கட்சி, அவங்க அப்படி சொல்லிக்கிறாங்க. இங்கே கேரளாவில் பாஜக எதிர்ப்பு கட்சி தான் இருக்குது, காங்கிரஸும் கம்யூனிஸ்டும். தமிழ்நாட்டில் பாஜக பெரிய லெவலில் இல்லாத ஒரு சூழல். வட இந்தி பெல்ட்டில் பாஜகவுக்கு வாக்களித்தவர்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்பட்டு ஓட் பர்சன்டேஜ் குறைய வாய்ப்பு இருக்கா? அதாவது நம்ம 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். பல நண்பர்களும் வந்து இதில் கேட்குறது என்னென்னா, பாஜக வந்து இந்தி மாநிலங்களில் எப்படி இருக்குது அப்படிங்கும்போது ஒரு பெரிய சரிவை கண்டிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் வந்து அப்படி நினைக்கல. ஏன்னா ஒரு சலிப்பு இருக்குது, மக்கள்கிட்ட சலிப்பு இருக்குது. அப்படின்னு சொன்னால் எல்லாமே மாறிடுமா, அப்படி மாறும் அப்படின்னு எனக்கு தோணலை. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கலை யதார்த்த நிலை வேறு. நம்ம இங்கிருந்து உட்காந்து பேசும்போது வெறும் நம்பர்ஸாக மட்டும் அது தெரியுது. நம்ம வசதிக்கு அந்த நம்பர்ஸில் இங்கே கொஞ்சம் போட்டுக்கலாம், அங்கே வச்சு போட்டுக்கலாம். இப்போ உதாரணமாக ராஜஸ்தானை நம்ம ஒரு கணக்குக்கு எடுத்துக்குவோம். ராஜஸ்தானில் 25 மக்களவை தொகுதிகள் இருக்குது. 2014, 19 2 முறையுமே இந்த 25க்கு 25 பாஜக கூட்டணி கைப்பற்றுச்சு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, 2014 விடவும் 19 மேலும் அவர்களோட வாக்கு விகிதத்தை 5 ஆண்டு ஆட்சிக்கு பிறகு அதிகரிச்சாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ராஜஸ்தான் முழுக்கவுமே 50% மேற்பட்ட ஒட்டுமொத்த ராஜஸ்தான்லேயே வாக்கான பதிவான வாக்குகளில் 50% மேற்பட்ட வாக்குகளை பாஜக கூட்டணி பெற்றுச்சு. இதில் என்னன்னா, நீங்கள் போய் அங்கே பார்க்க போகும்போது சராசரியாக வந்து பல தொகுதிகளில் 2 பேருக்கு மேலான இடைவெளி இருக்கு இல்லையா, அதுவே வந்து அதிகமாக இருக்குது. இப்போ ராஜஸ்தான் மாதிரியான இடத்துல நீங்கள் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்குமான இடைவெளி, முதல் வேட்பாளருக்கு 2வது வேட்பாளருக்குமான இடைவெளிங்கிறது 7% குறைவாக எங்கேயுமே இல்லை. அப்போ நீங்கள் பாரம்பரிய இதோட சொல்கிறேன், இந்த தேர்தலை மட்டும் சொல்கிறேன், பாரம்பரிய ரீதியாக அவங்க வாங்குறதுல இந்த புள்ளிகளில் இப்போ உதாரணமாக இதே ராஜஸ்தான் சட்டமன்ற தேர்தல் 2023 இறுதியில் நடந்துச்சு. அப்போ 2 பேருக்குமான இடைவெளி புள்ளி எவ்வளோன்னா 2% தான். இந்த 2%, 4%லாம் எளிதாக மாற்றக்கூடிய 7%ங்கிறது ஒரு சட்டமன்றத்தில் ஓரளவு காங்கிரஸ் கைப்பாயிருக்கு, வளர்ந்துருக்குன்னு தானே அர்த்தம். அங்கே வந்து எல்லா இடங்களையுமே காங்கிரஸ் இருக்குது. காங்கிரஸ் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, மக்கள் சட்டமன்ற தேர்தலை தனியாக
நாடாளுமன்ற தேர்தலை தனியாக பார்த்து தான் வாக்களிக்கிறாங்க. இன்னொரு விஷயம், பாஜகவினுடைய பாரம்பரிய ஓட்டு வங்கி எவ்வளவோ அதற்கு இணையாக மோடிக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குங்கிறது என்னுடைய தனியா மோடிங்கிற பிம்பத்துக்கு. மோடிங்கிற பிம்பம் இந்த எலக்டோரேட்டை விட்டு நான் அரசியலை விட்டு என்னைக்கு விலகிறேன்னு சொல்றாரோ அன்னைக்கு வந்து பாஜகவினுடைய வாக்கு வங்கி அப்படியே சரிபாதியாக குறைந்து விடும் என்பது தான் யதார்த்தம். ஏன்னா நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து காங்கிரஸ் எவ்வளோ சிறுத்து போயிருக்கலாம். சிறுத்து போனாலும் அது 19% வாக்கு வங்கி வச்சிருக்கு. 2019 இவ்வளோ பெரிய வீழ்ச்சிக்கு பிறகும் 2019 அது வாங்கின வாக்குகள்ங்கிறது 19.5. ஆனால் நீங்கள் வந்து பாஜகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய வாக்கு வங்கிங்கிறது நல்லா இருக்கிற காலகட்டத்திலே அவ்வளோதான். இப்போ 2009 வந்து அத்வானி தலைமையில் அது சந்தித்த போது அவர்கள் வாங்கினதுங்கிறது இதே விதமான 19% தான் வாங்கினாங்க. அதே போல் வந்து நீங்கள் வந்து இதை எடுத்துக்கங்க, பாரம்பரியமாக அவர்கள் வென்ற காலகட்டம்லாம் எடுத்துக்கங்க. 1998 வந்து இவர் ஜெயிச்சது வந்து ஒரு பெரிய வெற்றி. வாஜ்பாய் அவர்கள் ஜெயிச்சதுங்கிறது ஒரு பெரிய வெற்றி. ஆனால் எத்தனை சீட் அவங்க ஜெயிச்சாங்க? 182 இடங்கள் தான் ஜெயிச்சாங்க. 25% தான் ஓட்டு வங்கிகள் வாங்கினாங்க. அப்போ 2014 அப்புறம் நம்ம பார்க்குறதுல மோடி ஃபேக்டருங்கிறது மிக முக்கியமான ஒரு ஃபேக்டர். அது இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதே போல் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பாஜக ஆளும் மாநிலங்களில் அவங்க ஏதோ ஆட்சிக்கு போய் அப்படி உட்கார்ந்துட்டு அப்படி இல்லை, கட்சியையும் அமைப்பையும் தொடர்ந்து அவங்க வந்து வலுப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் அந்த பெர்சன்டேஜ் அவங்களால கூட்ட முடியுது. நீங்கள் காங்கிரஸ் அதனுடைய உச்சத்தை தொட்ட தேர்தல் அப்படின்னா 1984 தேர்தல் 414 இடங்கள் அப்போ கைப்பற்றினாங்க. கிட்டத்தட்ட 46% 47% ஓட்டு வாங்கியிருந்தாங்க. நீங்கள் அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் டிக்ளைன் ஆகிட்டே தான் வருது, சரிஞ்சிக்கிட்டே தான் வருது. கடைசியாக காங்கிரஸ் பெற்ற பெரிய வெற்றி அப்படின்னு நாம் 2000க்கு அப்புறம் பார்க்கக்கூடிய வெற்றியானது 2009 அவர்கள் வென்றது. மன்மோகன் சிங் ஆட்சிக்கு வந்த அந்த தேர்தல். அந்த தேர்தலில் காங்கிரஸ் வாங்கின வாக்கு வீதம்ங்கிறது வெறும் 28% தான். இதில் என்ன மிக முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்கணும்னா, அதே போல் 202 இடங்கள் தான். என்ன மிக முக்கியமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த வகையாக வந்து காங்கிரஸோட டிக்ளைன் இருக்கு இல்லையா, இது கண்டினியூஸாக 1984 நடந்து வந்திருக்கக்கூடிய சூழலிலும் கூட 94, 2004, 2014 கூட நீங்கள் இவ்வளோ பெரிய தோல்விக்கு பின்பு 20% வாக்குகள் அவங்க கையில் இருக்குது. சரி, நீங்கள் 84 ஆரம்பிச்சிங்கன்னா அதுலேருந்து ஒரு 10% வரத்துக்கே அதுக்கு ஒரு லாங் ட்ராவல், எத்தனை ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கு. அப்போ இதை வந்து நாம் வந்து கணக்கில் வச்சுக்கணும். இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி கையில் வந்து ஒரு 37% ஓட்டுகள் வந்து அவங்க 2019 வாங்கியிருக்காங்கன்னா, அவர்கள் திடீர்னு வந்து இந்த அரசியல் அரங்குலேருந்து அப்படியே அகன்றிட மாட்டாங்க, அல்லது வந்து ஒரு பெரிய படுபாதாளத்துக்கு உடனடியாக போயிட மாட்டாங்க. அது ஒரு பெரிய கட்சி அப்படிங்கிறதையும், அது வந்து இன்னொன்று கேடர் பேஸ்டு சித்தாந்த ரீதியான கட்சி அப்படிங்கிறதையும் நாம் நினைவில் கொள்ளணும். அதனால் வந்து எல்லா இடங்கள்லையும் எப்படி இருக்குன்னா, பெரிய அளவில் அவர்களுக்கு வலுவாக இருக்கக்கூடிய இடங்கள்ல அவர்கள் தான் பிரதானமான நம்பர்ஸ் வருவாங்க. ஆனால் அங்கே ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சரிவுகள், இப்போ உதாரணமாக வந்து நீங்கள் எடுத்துக்கங்க, இப்போ ராஜஸ்தானில் 20 சீட்டு வந்து பாஜக நின்று ஒரு 5 சீட்டு வந்து அங்கே காங்கிரஸ் வருதுன்னு வச்சுக்கோமே, ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோம் நம்ம. இது போல் ஒவ்வொரு மாநிலங்களிலும் 4, 5ன்னு இவங்க இழந்தாலே ஒரு பெரிய சரிவை வந்து பாஜகவுக்கு வந்துடும். ஏன்னா இன்றைக்கு அவர்கள் உட்கார்ந்து இருப்பதுங்கிறது 303 சீட்டு மேலே உட்கார்ந்துருக்காங்க. அது 272 என்கிற தனி பெரும்பான்மைக்கு மேலே வெறும் 31 சீட்டு. அதனால் இந்த 31ங்கிறது வந்து எத்தனை மாநிலங்கள் இருக்குது? கிட்டத்தட்ட நீங்கள் இந்த இடத்துக்கு பாஜக வருவதற்கு இல்லை, அதுதான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட 17 மாநிலங்களில் காங்கிரஸ் வந்து 0. 17 மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய பிரதேசங்களில் 2019 0 ஆணிச்சு. நீங்கள் அங்கங்கே வந்து 2 சீட்டுன்னு வந்து ஆவரேஜ் பண்ணி இந்த 17 இடங்கள் நீங்கள் மாறிச்சுனாலே இவர்களுடைய ஆட்சி போயிடுங்கிறது தான் உண்மை. அதனால் இது இருக்கக்கூடிய நிலைமை. நாம் அதை தாண்டி நான் என்ன பேசணும் அப்படின்னு நான் பேச வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, தேர்தல் களத்துக்கு அப்பாற்பட்டு கட்சிகள் சிந்திக்கணும். அதாவது நீங்கள் ஒரு சித்தாந்தத்தை பேசுகிறீர்கள் என்றால் அந்த சித்தாந்தத்துக்கு நீ அமைப்பு ரீதியாக என்ன பண்ணுறீங்கிறது முக்கியம். அதை வந்து பாஜக மட்டும்தான் இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் இடதுசாரிகள் வந்து அவங்க எப்போதுமே பண்ணிகிட்டு இருக்காங்க என்றாலும் கூட அது வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வெகுஜன தலைவர், எல்லாராலையும் மக்கள் ஏற்பு கொண்ட ஒரு தலைவர் தேசிய அளவில் கிடைக்கிறது, தேசிய அளவில் பண்பாட்டு அரசியலில் தொடர்ந்து நீங்கள் செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறது, சித்தாந்த ரீதியான அரசியலையும் கடைபிடிக்கிறது, இப்படி எல்லா இடங்கள்லையும் எல்லா முனைகளையும் தொட்டு பண்ணுறதுங்கிறது பாஜகவுக்கு இணையாக இன்றைக்கி வந்து யாருமே அந்த இடத்துல இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த 2014க்கு பிறகான 10 ஆண்டுகளில் காங்கிரஸ் வந்து எங்கேயோ வந்து தன்னை சித்தாந்த ரீதியாக வந்து வலுப்படுத்திக்கிட்டு இருக்கணும். அது நடந்துதா அப்படின்னா இல்லை. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து எல்லாருமே ஆர்எஸ்எஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, ஹெட்கேவார்க்கு பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா 2025 ஆர்எஸ்எஸ்னுடைய நூற்றாண்டு. ஹெட்கேவாருடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து ஹரிகர் அப்படின்னு பேர்.
இந்த ஆர்எஸ்எஸ்க்கெல்லாம் முன்னோடியாக காங்கிரஸ்கிட்ட ஏற்கனவே ஒரு அமைப்பு இருக்குது. அது புதுசாலாம் தொடங்க வேண்டியதில்லை. கிராஸ் ரூட் ஆர்கனைசேஷனாக ஏற்கனவே ஒன்று இருக்குது. அதன் பெயர் சேவாதள். ஆமாம், 1925 எட்கேவாரால் ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கப்படுது அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஹரிகரால் 1924 ஜனவரியில் ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு சேவாதளம். ஒரு பண்பாட்டு அமைப்பா? அது முழுக்க அடிப்படையிலே கிராஸ் ரூட்லேருந்து ஆட்களை கொண்டு வரணும். அவர்களுக்கு ஐடியாலஜிக்கலான ஸ்ட்ரென்த்தை கொடுக்கணும். நீங்கள் ஒரு சம்பவத்தின் அப்போ ஒரு போராட்டத்தின் தொடர்ச்சியாக சிறையில் அடைக்கப்படும் போது அங்கே இருக்கக்கூடிய வேறு அமைப்புகளை வேறு அமைப்பு பின்னணியில் வந்த ஆட்களை அவர் அறிஞர் பார்க்குறாரு. பார்க்கும்போது அவர் நினைக்கிறாரு அவன் மன்னிப்பு கேட்கப்பட்டார். காரணம் என்னென்னா ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட் இருக்குது. அப்படி காங்கிரஸுக்கும் ஆட்களை தயார் பண்ணணும். வரக்கூடிய மாதம் வெறும் 24 பிளான் பண்ணக்கூடாதுன்னு 1924 அமைக்கப்பட்ட அமைப்பு தான் சேவாதளம். அதனுடைய முதல் தலைவர் ஜவஹர்லால் நேரு தான். நீங்கள் அதற்கு இருந்த பலு அப்படிங்கிறது நேர்காலம் வரைக்கும் அதிகம். நீங்கள் நேரு பிரதமராக இருக்கும்போது அதனுடைய ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது அவர் அங்கே வெளியில் நிற்கக்கூடிய அந்த தொண்டர் நிறுத்துறாரு. நீங்கள் உள்ளே போக முடியாது அப்படிங்கிறார். நான் யார் தெரியுதில்ல, எனக்கு தெரியுதா இல்லையா, நான் நேரு வந்திருக்கேன். நீங்கள் பிரதமராக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை, அமைப்புடைய பேட்ச் இல்லாமல் வந்திருக்கீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் பாக்கெட் அந்த பேட்சை எடுத்துக்கிட்டு உள்ளார வர்றார். இது போன்ற சம்பவங்களை ஆர்எஸ்எஸில் நினைவு கூறுவாங்க. நீங்கள் சுதர்சன் காலகட்டத்தில் வாஜ்பாய் சீருடையில் வரலன்னு வெளியில் நிறுத்திட்டாருன்னு. ஆனால் காங்கிரஸ்காரர்களுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, அதற்கு முன்னோடியாக சேவாதளம் இருந்திருக்கு. அதில் அந்த கட்டுப்பாடு இருந்திருக்கு. அப்போ ஐடியாலஜிக்கலாக அப்படியான கமிட்மெண்ட்டோட ஆட்களை தயார் பண்ணுறதுங்கிறது இல்லையா, அதில் காங்கிரஸ் முன்னோடி. ஏனென்றால் காந்தி அவருடைய ஆசிரமத்தையே அது அந்த வைபை எல்லாருக்கும் கொண்டு போகிறதா வச்சுருந்தார். அதோட கமிட்மெண்ட் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கணும், ஆர்எஸ்எஸ் மிக தெளிவான ஒரு இந்துத்துவ கருத்தியலை முன்னெடுக்கிறது. திராவிட இயக்கம்ங்கிறது ஒரு ஆரிய பண்பாட்டு எதிர்ப்பு, வடவர் எதிர்ப்பு, தமிழ்மொழி உணர்வு, சாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, இந்த மாதிரி தத்துவங்களை கொண்டுள்ளது. இடதுசாரி அமைப்பு வர்க்க பாட்டாளி வர்க்க விடுதலை, பாட்டாளி வர்க்க அரசு அப்படிங்கிற ஒரு முதலாளித்துவ எதிர்ப்புங்கிற ஒரு தெளிவான சித்தாந்தத்தை வைத்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி அப்படின்னு வரும்போது இந்து மகாசபை உறுப்பினரும் அதில் இருந்திருக்கிறாங்க, கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் மைண்ட் செட்டோட. இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வேணுங்கிற உணர்வுடையவர்கள் இருந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நான் பிராமின் கான்சியஸ் உணர்வுள்ள திருவிக்கா போன்றவர்கள், வரலாஜு நாயுடு போன்றவர்கள், தந்தை பெரியார் போன்றவர்களும் இருந்திருக்கிறாங்க. பெரியார் அப்புறம் விட்டுருங்க, அதுக்கப்புறம் திருவிக்காலாம் காங்கிரஸ்காரர் தான் தொடர்ச்சியாக நான் பிராமின் கான்சியஸோடு இருந்தவர். ஏன் காமராஜருக்கே நான் பிராமின் கான்சியஸ் உணர்வு இருந்திருக்கு. ஸோ இப்படியாக மொழி உணர்வு கொண்டவர்கள், இல்லை ஏக இந்தியாவை ஏற்றுக்கொண்டவர்கள், இந்துத்துவா அகண்ட பாரத சிந்தனை கொண்டவர்கள், இல்லை எல்லா மதத்தையும் உள்ளடக்கியவர்கள், சோசியலிசம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரு போன்றவர்கள், இல்லை கொஞ்சம் இந்துத்துவா சரி என்று சொல்லக்கூடிய பட்டேல் போன்றவர்கள், இவ்வளோ மிக்சடாக அந்த காங்கிரஸ் கட்சி இருக்கே, இவங்களால எப்படி ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒற்றைத்தன்மையோட ஒரு பண்பாட்டு அமைப்பை அமைக்க முடியும்? இது அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு அறுத்து போட்ட மாரி எந்த இயக்கமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. நான் சொல்ல வரேன், நீங்கள் சொல்கிறது சரி. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் அவர்களோட ஐடியாலஜிங்கிறது ஒவ்வொரு பிரிவை எங்கேயோ வட்டமாக செதுக்கிட்டு இருக்குது. அப்போ காங்கிரஸ் என்ன அப்படின்னா, காங்கிரஸோட வட்டம்ங்கிறது இந்தியாங்கிற வட்டம் தான் காங்கிரஸோட வட்டம். இது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணக்கூடிய ஐடியா இருக்கு இல்லையா, அதுதான் இந்தியா தான் காங்கிரஸோடைய ஐடியான்னு வச்சுக்கணும். ஸோ அதை அது ஐடியாலஜி இல்லாமல் இல்லை. அப்புறம் மிக தெளிவாக காங்கிரஸ்க்கான கடப்பாடு என்னங்கிறத காந்தி காலத்திலே அது உருவாக்கப்பட்டிருக்கு. அதனுடைய முன்னுரிமைகள் இல்லாமல் அவர் எல்லாத்தையும் சாஸ்வதமாக சொல்லிட்டு போயிட்டார். ஒரு அரசியல் இயக்கம்ங்கிறது அது தனக்கு காலத்துக்கு ஏற்ற மாரி தன்னை புதுப்பிச்சுக்கிட்டே வரும், வேறு விஷயங்களை சேர்த்துக்கிட்டே வரும். இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, காங்கிரஸ் ஒரு காலகட்டத்தில் அது தேசத்தினுடைய சுதந்திரத்துக்காக, விடுதலைக்காக போராடும்போது இந்த விஷயங்கள்லாம் அதில் ரெண்டாம் பட்சமாக, பாக்கி விஷயங்கள் சரி அந்த இடத்த நோக்கி அடுத்தது வந்தாச்சு. அடுத்தது என்ன ப்ரையாரிட்டி, இப்படி தான் ஒவ்வொன்று. 1950களில் சோஷியலிசத்தை தூக்கி பிடித்ததும் காங்கிரஸ் தான். 1990களில் லிபரலைசேஷனை தூக்கி பிடித்ததும் காங்கிரஸ் தான். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அது அதுக்கேற்ற கால மாறுதல்களை கொண்டு வந்துட்டுருக்கு. இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, உங்களுடைய கமிட்மெண்ட், உங்களுடைய வரலாறு, நான் ஏதோ நீங்கள் புதுசாக ஒன்று பண்ணணும் இல்லை. இன்றைக்கும் காந்தி தான் காங்கிரஸ். இன்றைக்கும் நான் இதை சொல்கிறது எல்லாருக்கும் ஒரு ஏதோ மேலான பேச்சு மாரியெல்லாம் தோணல, அப்படியெல்லாம் இல்லை. இன்றைக்கி யார் அந்த கட்சியினுடைய கடைசி மக்கள்கிட்ட போய் நீங்கள் ஓட்டு போடுறவனை கேட்டிங்கன்னா அவன் காந்தியும் நேருவையும் தான் நினைவு கூறுறானே தவிர இன்றைய தலைவர்கள் இல்லை. சரியா? இன்றைக்கி காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருக்கிறது. 10 MP வச்சுருக்காங்க,
இப்போ 10 எம்பியோட வந்து கனவோட போகிறாங்க. அஃப்கோர்ஸ் ஜெயிக்கலாம். இதில் எந்த தலைவர் ஒருத்தருக்கு வந்து தன்னுடைய தொகுதியில் தனியாக நின்று ஜெயிக்கக்கூடிய தெம்பு இருக்குது? அப்படியெல்லாம் ஒருத்தருக்கு கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழலிலும் கூட இந்த கட்சி வந்து இந்த இடத்துல இருக்குது. இன்றைக்கி திமுக, அதிமுகவுக்கு அடுத்தது வந்து ஒரு சாலிடான ஓட் பேங்கை வச்சுருக்கக்கூடிய கட்சியாக காங்கிரஸ் இருக்குன்னா அதை வந்து காந்தியும் நேரு கணக்கில் தான் நம்ம எழுத முடியும். நான் திரும்ப இந்த பாயிண்ட்டுக்கு வரேன். சித்தாந்த ரீதியான வலுங்கிறது வந்து எந்த ஒரு கட்சிக்கும் மிக முக்கியமான ஒன்று. அது வந்து அப்படியான ஒரு படையை வந்து நீங்கள் வந்து எப்படி பராமரிக்கிறீங்கிறது முக்கியம். இப்போ நீங்கள் வந்து திமுக சொல்கிறீங்க, ஒரு பேச்சுக்கு நான் வரேன். இப்போ திமுகவுக்கு ஒரு ஐடியாலஜிக்கலான திரு கி வீரமணி அவர்கள் சொல்லும்போது, திராவிட கழக தலைவர் சொல்லும்போது சொன்னார், நாங்கள் வந்து முன்கூட்டி செல்லக்கூடிய திமுகவுக்கு ஒரு ஒரு முன்கூட்டி பாதை அமைக்கக்கூடிய ஒரு படையினர் போல் ஐடியாலஜிக்கலாக செயல்படுவோம், அப்படி தான் செயல்பட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டு, இப்போ அது விஷயம் இல்லை. நான் கேட்கக்கூடியது என்னென்னா, பாஜக ஆர்எஸ்எஸ்ஸை எந்த இடத்துல வச்சிட்ருக்கு, அல்லது திமுகவோ அல்லது காங்கிரஸ் போன்ற கட்சிகளோ எந்த இடத்துல தன்னுடைய ஐடியாலஜிக்கலான விங்ஸை வச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி தான். இப்போ சேவாதளத்தை எடுத்துக்கிட்டால், இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ்ங்கிறது இங்கே தீர்மானிக்கும் சக்தியாக ஒரு மாஸ்டருங்கிற இடத்துல இருந்திருக்கு. சரியா? இங்கே வந்து ஏனைய அமைப்புகளில் வந்து இவங்க எல்லாமே முன்னாடி மாஸ்டர்ஸுங்கிற இடத்துல இல்லை, இவங்க எடுத்துகிட்டு போக வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் எடுத்தீங்க ஒரு ஒரு இடத்துக்கு வந்து பாஜகவினுடைய இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது முதலமைச்சர்கள் இவர்களில் ஆர்எஸ்எஸில் வெவ்வேறு விங்கில் வேலை பார்த்துட்டு வந்தக்கூடிய எத்தனை ஆட்கள் எவ்வளோ முக்கியமான இடங்களில் இருக்காங்க? வேறு எந்த கட்சியில் இதுமாரி காட்ட முடியுது உங்களுக்கு? இப்போ திகாலேருந்து வந்து எத்தனை பேருக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் வந்து திமுக கொடுத்துருக்குன்னு நம்ம ஒரு சுய ஆய்வுக்கு உள்ளாக்கிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது இல்லை. ஒரு அமைப்புங்கிறது எவ்வளோ சித்தாந்த ரீதியான அமைப்புக்கு தன்னுடைய விங்குக்கு என்ன விதமான முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்குங்கிறது. காங்கிரஸில் 2004 எப்போ வந்து அரங்குக்கு வந்து ராகுல் காந்தி வந்தாரோ, அவர் இளைஞரணியை கட்டுவதில் ரொம்ப ஒரு முனைப்பு காட்டினார். ஐடியாலஜிக்கலாக வந்து நாம் வேற ஒரு இடத்துக்கு போகணுங்கிறதெல்லாம் பார்த்தார். பட் ஆனால் அது எதுவுமே இந்த 2014க்கு அப்புறமான காலகட்டத்தில் கூட ஒரு பெரிய இடத்துக்கு போகலைங்கிறது தான் உண்மை. இப்போ நான் சொல்ல வர்றது, நீங்கள் திரும்ப வந்து இங்கே எத்தனை சீட்டு ஜெயிக்கும் அது பிரச்சனை இல்லை. ஆனால் நாம் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் திமுக ஆட்சியில் இருக்குதா, காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குதா, இதெல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு இடத்தில் எது கதையாடலாக இருக்குது. இன்றைக்கி நாம் ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம், பிரதமர் வந்து யாருமே பேசக்கூடாத, ஒரு தலைவர் பேசக்கூடாத ஒரு அசிங்கமான விஷயத்தை இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிருக்கிறார். அதாவது சமூகத்தை பிளக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அவர் போயிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு பொய்யை பேசக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறார். என்ன சொல்கிறாரு, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பழங்குடியினருக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீடை வந்து பறிச்சுட்டு அதையெல்லாம் வந்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துரும் அப்படின்னு ஒரு இடத்துல போய் பேசுகிறாரு. இன்னொரு இடத்துல என்ன பேசுகிறாருன்னா, உங்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் பிரித்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறார். பொய் ஒரு சதி கோட்பாட்டை அவர் பேசுகிற மாரி பேச ஆரம்பிக்கிறார். ஆனால் இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பக்கம் எடுத்துக்குவோம், உண்மையான நிலைமை என்ன, இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய சூழல் என்ன? அவர்களுக்கு வந்து இன்னைக்கு இந்தியாவில் வந்து 14%லேருந்து 15% மக்கள் தொகையில் இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அவர்களுக்கான பிரதிநிதித்துவங்கிறது உண்மையிலே என்னவா இருக்குது? நீங்கள் இன்றைக்கி வந்து நாடாளுமன்றத்தில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் 27 எம்பியோ நம்ம தான் இருக்கிறாங்க. 76 பேர் இருக்கணும். நீங்கள் மினிமமாக அவங்களுடைய மக்கள் தொகை 27, அதாவது 1/3 பகுதி தான் அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷனே இருக்குது. நீங்கள் அதேமாதிரி அந்த 14-15% ஒவ்வொரு துறையிலையும் இப்போ பாருங்கள், அரசு துறையிலையாக இருக்கட்டும், காவல்துறையிலையாக இருக்கட்டும், நீதிமன்றங்களாக இருக்கட்டும், ஒரு 7% அளவுக்கு கூட ரெப்ரசன்டேஷன் பல இடங்களில் நம்மளால் பார்க்க முடியாது ஹோல்சமாக. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை வந்து நாம் பதிலுக்கு கூட பேசக்கூடிய நிலையில் இல்லையே. இன்றைக்கி பாஜக அப்படி பேசும்போது இது தவறான பேச்சுங்கிறது மட்டும் இல்லாமல் உண்மையிலே அவங்க அண்டர் ரெப்ரசன்டட் அப்படிங்கிறத பேசக்கூடிய இடத்துல இல்லாத அளவுக்கு பதுங்கி தானே பேச வேண்டியிருக்கு. இந்த பதுங்கல்ங்கிறது எதன் நிமித்தம் வருது அப்படின்னு சொன்னால், ஐடியாலஜிக்கலாக வந்து நாம் வந்து இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகக்கூடிய இடம். அஃப்கோர்ஸ் இப்போ தேர்தல் சமயத்தில் நீங்கள் இதை பேசாமல் இருக்கலாம். ஆனால் தேர்தலுக்கு அப்பாற்பட்ட காலகட்டத்திலேயாவது நீங்கள் சமூகத்தில் வந்து நீங்கள் மத நல்லிணக்கத்தை பேசுகிறீங்க, மதச்சார்பின்மை பேசுகிறீங்க, சாதிய விஷயங்களுக்கு எதிராக பேசுகிறீங்கன்னா இதை வந்து விதைக்கணும். இன்றைக்கி தமிழ்நாட்டு முழுக்க போகும்போது பிரதானமான மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் யாரெல்லாம் இடஒதுக்கீடை அனுபவிக்கிறார்களோ, யாரெல்லாம் இடஒதுக்கீடின் காரணமாக இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்காங்களோ, அவர்களே வந்து கணிசமான அளவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இடஒதுக்கீடு தப்புன்னு சொல்லி பேசுகிறாங்க, அரசியல்படுத்தப்படலாம் பார்க்குறேன். அப்போனா அந்த அரசியல் மயம்ங்கிறது எப்போ பண்ண போகிறோம், எந்த இடத்துல பண்ண போகிறோம்? நீங்கள் இது ஒரு முக்கியமான அரசியல் இல்லை, இது குறித்தே நம்ம விரிவாக பேசணும். நான் இந்த இடத்துல ஒரு எலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறேன்.
ராஜஸ்தான் அந்த பேசின பேச்சு உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஹரியானால எடுபடுன்னு அவங்க நினைக்கிறாங்களா? ஹிந்து வர்சஸ் முஸ்லீம் ஜெயிக்கும்னு நினைக்கிறாங்களா மோடி? ஏன்னா அவங்களுக்கு வெற்றி மட்டும் தானே இலக்கு. இல்லை விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எலெக்ஷன் வந்து அந்தந்த பிராந்திய தன்மை அதிகமாக மீந்திருக்குங்கிறது மோடி அவர்களுக்கு தெரிஞ்சு போயிட்டு. இப்போ குஜராத்தில் வந்து அவர்களுடைய ஒரு வேட்பாளர் எம்பிஆர் தவிர அவர் வந்து பேசும்போது வந்து அங்கே இருக்கக்கூடிய சத்திரிய சமூகத்துக்கு எதிராக பேசுகிறார். ராஜபுத்திரர்கள்ட்டே அது அத்தரத்தை உண்டாக்குது. அவங்க வந்து அவர் உடனடியாக மன்னிப்பு கேட்டார். அப்புறம் குஜராத் மாநில தலைமையிலேருந்தும் அதற்கு வருத்தம் தெரிவித்தாங்க. ஆனால் என்ன விஷயம்னா, அவங்க வந்து அந்த வேட்பாளரை திரும்ப பெறணும்னு சொன்னாங்க. அதை இவர்கள் செய்யலை. காரணம் என்ன அப்படின்னா, அங்கே ஒரு 5-6% அளவுக்கு தான் ராஜபுத்திரர்கள் ஓட்டு. அது கலந்த மாதிரி குஜராத்தில் அது ஒன்றும் பெரிய விளைவுகளை உண்டாக்கிடாது அப்படிங்கிற இடத்துலேருந்து த்ரோ பண்ணி பயிரலான்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் என்னென்னா, பொதுவாகவே எங்களோட ரெப்ரசன்டேஷன் குறையுது, போதலை அப்படின்னு சொல்லி ராஜபுத்திரர்களுக்கு இந்த முறை வந்து வெவ்வேறு இடங்கள்லேருந்து, குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில், மேற்கு உத்தரப்பிரதேசத்தில், அப்புறம் வந்து இங்கே ராஜஸ்தானில், இங்கெல்லாம் வந்து பேச்சுகளும் போராட்டங்களும் வெளியில் வர ஆரம்பிக்கும் போது ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய சமூகம் அவ்வளோ பெரிய சமூகம் இல்லை. எங்கள் உத்தரப்பிரதேசத்திலும் சரி, இதுலேயும் சரி. ராஜஸ்தானில் இருக்காங்களா? ராஜஸ்தானில் இருக்காங்க. ராஜஸ்தானில் ஒரு ஒரு கணிசமான அவர்கள் பாஜகவின் வாக்குகளாக இருந்தவங்கல்ல, பாஜகவுக்கு ரொம்ப ப்ரோவாக இருந்தவங்க தானே. இல்லை, அவங்க இருக்கிறவங்க தான். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, ராஜஸ்தானில் ஒரு 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 தொகையில் அவங்க இருக்கிறாங்க. அதே போல் உத்தரப்பிரதேசத்திலும் ஒரு தொகையில் இருக்காங்க. ஆனால் இந்த மாநிலங்கள் வந்து குஜராத்தை விட அதிகம் அப்படிங்கிறத விடவோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து சாலிடாக இருக்காங்க. சில தொகுதிகளில் முடிவை மாற்றக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க. இப்போ ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவராலாக குறைவாக இருந்தாலும் சில பகுதிகள் இங்கே பாமக பெல்ட் மாதிரி அது மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு இல்லை. இப்போ உதாரணமாக ராஜஸ்தானில் வந்து ஒரு 3-5 தொகுதி வரைக்கும் முடிவுகள் அவர்களுடைய விஷயம் வந்து பாதிக்கக்கூடியது. அவங்க அப்படியே மாறினாங்கன்னு சொன்னால் முடிவுகள் மாறக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. அதே போல் வந்து உத்தரப்பிரதேசத்தில் அவர்களுடைய தாக்கம்ங்கிறது வலுவாக இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது அது என்ன நினைக்கிது அப்படின்னா, இந்த சீட்ஸ் போயிடக்கூடாதுங்கிறதுக்கு நீங்கள் சமூகம் வந்து சாதி ரீதியாக கிளறும்போது நீங்கள் அதை மத ரீதியாக அடக்கிறதுக்கு நீங்கள் ஒரு புதிய எதிரியை கட்டமைச்சு அங்கேருந்து அந்த வழக்கமான உத்தியை தான் எல்லாருக்கும் பொது எதிரி முஸ்லீம்னு திருப்புறதுக்கான ஒரு இடத்துல இருந்து தான் பாஜக இதை ஆப்ரேட் பண்ணுது. அதன் நிமித்தம் தான் பிரதமர் பேசுகிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். போகட்டும். இப்போ என்னுடைய பிரதானமான அம்சம் என்னென்னா, பேச வர்றது அப்படின்னா, இந்த நாடு தழுவிய பயணத்தில் நான் பார்க்கக்கூடியது, மக்கள் வந்து நிர்வாகத்தின் பேரில் மட்டுமே, அதாவது எனக்கு சாலை வந்திருக்கு, எனக்கு வந்து இது விஷயம் நடக்குது, இது ஃபைன், அவங்க வந்து ஐடியாலஜிக்கலாகவோ இதுக்காகவோ போய் போடலைங்கிறது. அட் த சேம் டைம் இதற்கு இணையாக வேல்யூஸும் முக்கியம். எனக்கு ரோடு போடுறது அவசியம்தான், எனக்கு சோறு கொடுக்கறது அவசியம்தான், ஊழல் இல்லாத அரசாக இருந்துச்சுனாலும் ரொம்ப நல்லது. ஆனால் இதை தாண்டி ஒரு பிளவை உண்டாக்கக்கூடிய, சமூகத்தில் பிளவை உண்டாக்கக்கூடிய, சமூகத்தை பிளக்கக்கூடிய, வெறுப்பை விதைக்கக்கூடிய இந்துத்துவம் மாதிரியான ஒரு விஷயத்தை, அது சம்மந்தமாக வந்து எனக்கு வந்து ஒரு அலர்ஜி இருக்கணும். அது மேலே வந்து அது என்ன அப்படிங்கிறது தெரியணும். மதவாத அரசியல் இந்த நாட்டுக்கு உதவாது அப்படிங்கிற தெளிவு வந்து மக்களுக்கு இருக்கணும். அதற்கு வந்து அரசியல் கட்சிகள் தொடர்ந்து வந்து பாடுபட வேண்டியது அவசியம். அதனால தான் வந்து என்னுடைய சமீபத்திய கட்டுரையில் நான் நேருவை வந்து முன்னிலைப்படுத்தி எழுதினேன். 1951-52 தேர்தலை அவர் முன்னெடுக்கும் போது லூதியானால தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். அதோட டிக்ளரேஷனே வந்து சிங்கிள் லைனில் சொல்லணும்னா இப்படி தான், மதவாதத்துக்கு எதிரான ஒரு போர். அப்படி தான் அந்த முதல் தேர்தலே அவர் ஆரம்பிக்கிறார். மக்கள்கிட்ட ஜனநாயகத்தை கற்பிக்கக்கூடிய, பன்மைத்துவத்தை கற்பிக்கக்கூடிய, மத துவேஷங்கள், சாதி துவேஷங்கள்லாம் அடித்து நொறுக்கக்கூடிய விதைகளை தூவுவதற்கான வாய்ப்பாக தான் அவர் தேர்தலை பார்க்குறார். அதுதான் ஒரு நல்ல தலைவருக்கான அடையாளம். அந்த நீங்க அப்படி பார்க்கலையா? இன்னைக்கு ராகுல் மதச்சார்பின்மை பேசுறாரு, ஈவன் இங்க வந்து மாநில சுயாட்சி பேசுறாரு, பெரியார மோடி. ராகுல் வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகியிருக்கிறார். அதில் வந்து எனக்கு சந்தேகமே இல்லை. காங்கிரஸ் வந்து, நான் வந்து இதை என்னுடைய முந்தைய பேட்டிகளில் சொல்லியிருக்கேன், காங்கிரஸ் வந்து இன்றைக்கி ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் நோக்கி நடந்துகிட்ருக்கு. ராகுலுடைய காலகட்டத்தில் அவர் ஐடியாலஜிக்கலாக சேஞ்ச் ஆகிறாருங்கிறது எனக்கு பிரச்சனையே கிடையாது. அவருடைய கட்சி என்னவா இருக்குங்கிறது தான் பிரச்சனை. இப்போ உதாரணமாக ராகுலை பற்றி நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க. ரேவந்த் ரெட்டி வந்து சனாதனத்துக்கு உதயநிதி பேசுனது தப்பு, அவர் வந்து இதற்கான தண்டனை பெறணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாருன்னா, யுவர் ஓன் சீஃப் கமல்நாத்தும் அதை தானே சொன்னார். இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இவர்கள் ராகுலுக்கு கீழே சிஎம்மாக இருக்கக்கூடியவர்கள் தானே, அவர் கட்சி சார்ந்து. அப்போ அவர்களுக்கு என்ன வந்து ஒரு சித்தாந்த அவங்களும் கொஞ்சம் இந்துத்துவாக்கு பயப்படுறாங்களோ? இல்லை, அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த வேலையை வந்து பயந்துக்கிட்டு செய்வீங்கன்னா இதை யார் செஞ்சா என்ன? நான் சொல்ல வர்றது தான். இதே ரேவந்த் ரெட்டி வந்து கடந்த முறை தெலுங்கானா ராஷ்டிர சமிதி, இப்போ பாரதிய ராஷ்டிரிய சமிதி என்று பெயர் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர் சந்திரசேகர் ராவ் அவர்கள் வந்து
மாநில உரிமை சார்ந்து கூட்டாட்சிக்காக குரல் கொடுத்து பேசிய போது அவர் ஒரு பிரிவினைவாத குரலோடு பேசுகிறாரு, அவர் மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு பேசியவர் ரேவந்த் ரெட்டி. இப்போ இதில் வந்து நான் ஒரு ஃபெடரலிஸ்டாக எந்த பக்கம் இருக்கணும்னு சொன்னால் காங்கிரஸ் பக்கம் இருக்க முடியாது, கண்டிப்பாக கேஎஸ்ஆர் பக்கம் தான் இருக்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு கூட்டாட்சி பற்றி இந்த புரிதல் இருக்குது, ஒரு மதம் சார்ந்து பேசக்கூடிய விஷயத்தில் என்ன சென்ஸில் பேசுகிறாங்கங்கிற புரிதலில் இவ்வளோ தான் இருக்குதுன்னு சொன்னால், அப்போ ராகுல் காந்தி வந்து ஐடியாலஜிக்கலாக என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்ட்டியை பண்ணியிருக்காங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நான் வந்து அஸ் அ பார்ட்டி லீடர் நீங்கள் மாறுறது மட்டும் போகாது, நீங்கள் கீழே இருக்கிறவங்கள்ட்ட அந்த தன்மையை கொண்டு போகணும். நான் சொல்ல வர்றது வந்து நேருவை ஏன் ராகுல் காந்தியோட ஒப்பிட்டு உள்ள முரண்பாடு என்னென்னா, ராகுல் வந்து அவர் மாறுறாரு, நேரு வந்து எல்லாத்தையும் ஒரு நாட்டையே வந்து அப்படி மாற்றணும்னு நினச்சார். இன்ஃபேக்ட் வந்து நான் இந்த தேர்தலை ரொம்ப ஒரு அரசியல் ஆய்வாளனாக மிகுந்த கவனத்தோடு பார்த்துட்டு இருக்கேன். 1950களில் இந்த நாடு வந்து அன்றைக்கு இப்படியெல்லாம் இல்லை, ஏராளமாக வந்து சிறு சிறு குழுக்களாக தான் இருந்துச்சு. அவன் பிராந்தியவாதம் பேசிகிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் மதவாதம், இன்னொரு பக்கம் சாதியவாதம், இதெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நாடாக இதை கற்பனை செஞ்சு, இது ஒரு நாடு, நம்ம எல்லாம் ஒரே உணர்வோடு போகணும்னு சொல்லி அந்த தேர்தலை முன்னெடுத்தார் நேரு. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 75 வருஷம் அப்படி அந்தாண்டா வரும்போது நாம் வந்து இதை பார்க்குறோம். இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு 70 ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்ம பார்க்கும்போது இந்த தேர்தலில் முடிவுகள் எப்படியா வருங்கிறத நான் பார்க்குறேன். அப்படிதான் இந்த தேர்தலை பார்க்குறேன். இப்போ மோடி எதிர்ப்பு, மோடிங்கிற பிம்பத்தை நீங்கள் அழகாக சொன்னீங்க. பாஜக வாக்கு வங்கி தனியாக இருக்குது, மோடிக்கான வாக்கு வங்கி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் 2014 தமிழ்நாட்டிலேயே மோடியை பற்றி ஒரு பிம்பம் வந்தது, குஜராத் மாடல் அப்படின்னு. இப்போ 2014, 2019, இப்போ 2024 இந்த மோடி பிம்பம் சரிஞ்சிருக்கா? மோடி எதிர்ப்பு அலைங்கிறது வீரியமாயிருக்கா? இல்லை, மோடி பிம்பம் எதிர்ப்பு அலை அப்படின்னு நான் நினைக்கல. அதாவது மோடிக்கு வந்து இரண்டு துருவம் இருக்குது. ஒன்று வந்து அவர் வரும்போதே மோடிக்கு எதிரான ஒரு அணிதிரட்டல்கள், ஒரு பெரிய வேவ் இருக்குது. மோடி அலை என்கிறது மோடி ஆதரவு அலை மட்டும் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. இப்போ உதாரணமாக நேரு அலை அப்படின்னு ஒன்று சொன்னீங்கன்னா, நேருவை வரித்து கொள்ளக்கூடியவர்கள் இருந்தாங்க. காந்தி அலைன்னா காந்தியை வரிச்சிக்கிறவங்க இருந்தாங்க. ஆனால் காந்தி எதிர்ப்பு அலை அப்படின்னு ஒன்று கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து காந்தியுடைய மரணத்தின் போது பெரியார் என்ன எழுதியிருக்காருன்னு போய் பாருங்க, அம்பேத்கர் என்ன பேசியிருக்காருன்னு போய் பாருங்க. அதாவது நீங்கள் அந்த எமோஷன் இருக்குல்ல, அவரை கருத்தியல் ரீதியாக எதிர்க்கிற வேறு, இது வேறு அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னுடைய முன்னுரிமையை அவர் வந்து பின்னாடி பேசுகிறாரு அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு இருந்த வருத்தமே தவிர, அவரை யாரும் வந்து எந்த சமூகமும் எதிரியாக எனக்கு எதிரான ஆள் அப்படின்லாம் காந்தியையோ நேருவையோ நினைக்கல. பட் இங்கே அப்படி இல்லை. மோடி வரும்போதே வந்து மோடி ஆதரவலையும் இருக்குது, மோடி எதிர்ப்பு அலையும் இருக்குது, இரண்டுமே இருக்குது. அப்போ நாம் இப்போ இந்த அலை என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் 2 விதமான போக்குகளையும் புரிஞ்சுக்கணும். பல இடங்களில் மோடி எதிர்ப்பு அலைங்கிறதும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ உதாரணமாக தமிழ்நாட்டில் 2019 இருந்த மாரி 2014 இருந்த மாரி 2024 இல்லை நீங்கள் குறைஞ்சிருக்குங்கிறது பெரிய பேச்சு. அது நான் அதை சொல்லலை. மோடி அலைங்கிறதுக்கு, மோடி எதிர்ப்பு அலைங்கிறது இருக்கு இல்லையா, அதற்கான இடம்ங்கிறது மட்டுப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் பாஜக வந்து இந்த தேர்தலில் பெறக்கூடிய ஓட்டுகள் இருக்கு இல்லையா, அதை வேறு எப்படி மொழிபெயர்ப்பீங்க? டெஃபினட்டாக இங்கே எல்லாருக்குமே தெரியும், பாஜகவினுடைய வர தேர்தலில் அவங்க வாங்கக்கூடிய வாக்குகளோட எண்ணிக்கைங்கிறது, வாக்கு வீதம் அதிகரிக்கும்னு தெரியும். அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அது அப்படியே இருக்குது, அப்படியே மோடி எதிர்ப்புகளை அப்படியே கன்சால்டேட்டாக இருக்குன்னா இது எப்படி வளர முடியும்? பாஜகவினுடைய வேற எப்படி இந்த வளர்ச்சியை நீங்கள் மொழிபெயர்ப்பீங்க? ஸோ நான் என்ன சொன்னேன், டு பி ஹானஸ்ட், நம்ம வந்து ஒரு செய்தியாளராக தரவுகளை உற்று நோக்கும்போது, மக்களுடைய மனநிலைகளை ஆராயும் போது அவங்க என்னவா இருக்கிறாங்கிறது அதில் வந்து நமக்கு ஒப்பீனியேட்டட் இருக்கக்கூடாது, அதில் ஒப்பீனியன் கலக்கக்கூடாது. எனக்கு மோடி எதிர்ப்பு விமர்சனம் இருக்குன்னா அது அதை நான் தனியாக பேசுகிறேன். மக்களுடைய உணர்வு எப்படி இருக்கிற இடத்துல அதில் போய் கலக்கிறதுக்கு இடமே கிடையாது. ஸோ நான் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, எல்லா இடங்கள்லையுமே அந்த ஒரு தன்மையும் இருக்குது, அது வடிகிறதையும் பார்க்க முடியுது. அட் த சேம் டைம் வந்து நீங்கள் வந்து மோடி மயக்கம்லாம் ஒன்று இருந்துச்சு இல்லையா, அதுவும் பெரிய அளவில் வடிஞ்சிட்டு இருக்கு, பெரிய அளவில் கலலுது. அது எதிர்ப்பு அலையாக மாறிடுச்சு அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் கலல்றதுங்கிறது எதிர்ப்புக்கான முதல் கட்டம். இந்த ஹீட்டு டிகிரி மேலே போனுச்சுன்னா என்ன ஆகும்னா, அடுத்த கட்டமாக வந்து கடுமையான மோடி எதிர்ப்பு, மோடி ஆதரவு அலை ரெண்டுமே சுனாமி ஆகலை, ஒரு மாதிரி. இது ஒரு பக்கம் வந்து இதுவும் சரியுது, இன்னொரு பக்கம் அதுவும் சரி. நுட்பமான பேசாம இல்லை. நம்ம வந்து சமூகவியல் அரசியல்ங்கிறதெல்லாம் வந்து கட்சிக்காரங்களோட லாங்குவேஜ்லேருந்து நம்ம பேசவே முடியாது. அவர்கள் வந்து எப்படின்னா, அவர்களுக்கு தேவை வந்து அவர்களுக்கு இதமான செய்திகள். அவங்களுக்கு வந்து இப்போ பாஜக எதிர்ப்பாளர்களுக்கு வந்து அது வந்து சர்வநாசமாக வச்சு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் குழுக்குள்ளுன்னு இருக்கும். அல்லது பாஜக ஆதரவாளர்களுக்கு வந்து பாஜக வந்து 500 சீட்டுக்கும் வந்துடும்னு சொன்னால் குழுக்குள்ளுன்னு இருக்கும்னா நாம் அதை பேச முடியாது, நாம் உள்ளதை தான் பேச முடியும். அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த 2 நிலை இருக்கு இல்லையா, இந்த 2 நிலைக்கு இடையில தான் இந்தியா இன்றைக்கி பயணிக்குது. நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா,
இது ரெண்டுமே மட்டுப்படுறதுங்கிறது இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் வந்து இந்த மட்டுப்பாடுங்கிறது வந்து பாஜகவை பதற வைக்கக்கூடியது. ஏன்னு சொன்னால், நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போ காங்கிரஸ் வந்து 19% ஓட்டு வாங்குதுன்னா, நீங்கள் அதில் வந்து தனியாக வந்து 10% ராகுல் காந்தி ஓட்டுன்னு சொல்லிட முடியாது. ஆனால் மோடி வாங்கக்கூடிய பாஜக வாங்கியிருக்க 37%ல் மோடியுடைய ஓட்டு சரிபாதிங்கிறது சிஎஸ்டிஎஸ் போன்ற ஆய்வு நிறுவனங்கள், உயரிய ஆய்வு நிறுவனங்களும் ஆய்வு மூலமாக நிரூபிச்சிருக்காங்க. பாஜகவுக்கும் அது தெரியும், எதிர்க்கட்சிகளுக்கும் அது தெரியும். அப்போ அந்த அலை வந்து சுருங்குது, அந்த அலை வடியுதுங்கும் போது அது பாஜகவை பதற வைக்கக்கூடியது. அந்த பதற்றம் அவர்களை தொற்றி இருக்குங்கிறது உண்மை. ஆனால் இதையெல்லாம் காட்டிலும் தனிப்பெரும்பான்மை கட்சி அவங்க தான் வரப்போகிறாங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. எனக்கு தெரிய வந்து இவங்க அலைன்ஸாக இவங்க தனி கட்சி யாரும் தனிப்பட்ட வகையில் அவங்க தான் வர இருக்கிறாங்க. நான் சொல்ல வர்றது, அவர்கள் வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு இந்த பண்பாடு, இந்த 10 ஆண்டுகளில் அவங்க உருவாக்கி இருக்கக்கூடிய பண்பாடு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நாம் வந்து மிக முக்கியமாக எடுத்துக்க வேண்டிய. இப்போ மோடி வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக இவ்வளோ வெறுப்பாக பேசுகிறாருங்க, ஒரு அதிர்ச்சி தான். ஆனால் அதை காட்டிலும் எனக்கு எது பெரிய அதிர்ச்சி தருதுன்னா, நேற்று வரைக்கும் நமக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருந்த நல்ல மனிதர்கள் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம், அது சரிதாயான்னு பேச ஆரம்பிக்கிறார்கள, அது வந்து மிக அபாயகரமானது. நம்மள்ட்ட சாதாரண மக்கள்கிட்ட ஒரு தலைவர் பேசும்போது அந்த தலைவர் பேசிட்டு போகிறதோட அது முடியலை. அது என்னவா சமூகத்தில் மாறுது, அந்த சமூகம் எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய நல்லுணர்வுகள்லேருந்து வீழ்ச்சி அடையுது, அது வந்து நமக்கு முக்கியம். அந்த விஷயம் தான் என்னை வந்து ரொம்ப கவலையோட பார்க்க வைக்குது. கண்டிப்பாக இந்தியாவினுடைய பல்வேறு முனைகளுக்கு நீங்கள் பயணம் செய்து என்ன சமூக ரீதியாக, அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக என்ன மாதிரியான தாக்கத்தை கட்சி ரீதியாக, கருத்தியல் ரீதியாக அவங்க ஏற்படுத்தியிருக்கிறாங்க, கட்டுமான ரீதியாக யார் வலுப்பட்டுருக்காங்கிறத உள்ளபடியே ஒரு ஆய்வாளராக, ஒரு தேர்தல் பகுப்பாய்வாளராக நீங்கள் மக்களுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி.